நன்றி அப்பா. ரிபலதர ஷிபரதர பரபலதரப. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவர் 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 நல்லவர். மகிமை உமக்கன்றோ, ஆட்சிமை உமக்கன்றோ. எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி ஆராதனை ஆராதனை. நண்பரேசுவுக்கே, யான தேவனுக்கே, நண்பரேசுவுக்கே, யான தேவனுக்கே. மகிமை உமக்கன்றோ, ஆட்சிமை உமக்கன்றோ. எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. இளையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். இளையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். 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 ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பரேசுவுக்கே, யான தேவனுக்கே, என் அன்பரேசுவுக்கே, யான தேவனுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. சொல்லுமா. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை. ஆசையோடு சொல்லுமா. ஆராதனை ஆராதனை. என் அன்பரேசுவுக்கே, ஆவியான தேவனுக்கே, என் அன்பரேசுவுக்கே, யான தேவனுக்கே.
நன்றியப்பா. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சொல்லுமா, உன் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் நான் மகிழ்கின்றேன். சொல்லுங்க, நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் நான் மகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். அங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். அங்குதையா உமது கரம். என் இதயம் உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்றியப்பா. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். அல்லேலூயா. சொல்லுமா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றியப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர், நல்லவரப்பா. அன்புக்கு ஈடு இல்லப்பா. உடைய கிருபை மேலானது, 1000 நாளை பார்க்கிலும் உடைய கிருபை மேலானது, உடைய பிரசனம் மேலானது, உடைய சமூகம் மேலானது. ஹல்லேலூயா. உலகமெல்லாம் ஆயையா, உலகமெல்லாம் ஆயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம். சொல்லுமா, பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். Alleluia, 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 Shabari balada da baraka bari balada da ba. Pari brabara balada da barashi baraka balada da. Hallelujah, nandri Yeshuve braka balada da barada da balada. Ola barada rashi baraka bari bede da baraba. Ura brabara bara barada da barashi baraka bade bade. Da barashi bede bede barada. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்றியப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ரே பிராகா பரா 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 தரா பரா பரி பெரி கபரி பெதத ஷப்ரா பரி பரி பரா தரா பரா பரி பெதத. மனுஷ பலன மனுஷ தாளந்தோ
மனுஷ பகர்ச்சி எது இல்லாத காரியங்கள் தேவனால் மாத்திரம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இயேசு நாமத்தாலே அப்பா தகப்பனே ஹல்லேலூயா. அதிக எடை நிமித்தமாக வருத்தப்படுகின்ற மகளுக்கு தகப்பனே வல்லமை இறங்கட்டும். இயேசு நாமத்தாலே எல்லா ஒபிசிட்டி ப்ராப்ளங்கள் சரியாகி நார்மல் வெயிட் ஆகட்டும். தேவையில்லாத கொழுப்புகள் உடம்புல கிரியேஷன் தேவையில்லாத காரியங்கள் எரிங்கப்பட்டோட இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். அன்பு மகள் சரீரத்தை இறங்கட்டும். இப்பொழுது அப்பா எல்லா ஒபிசிட்டி ப்ராப்ளங்கள் நார்மல் ஆகட்டும், எல்லா ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நார்மல் ஆகட்டும், தைராய்டு நார்மல் ஆகட்டும், சரியான எடை இருப்பதாக நீர் அப்பா ஆயத்தம் தகப்ப நீர் மனுஷனுக்கு என்ன நியமித்தீர் ராஜா. அந்த எடை உண்மை போல மாற்றுங்க, உண்மை போல மாற்றுங்க. எல்லா எதிர்காலத்தை கொடுத்த பயங்கள் அப்பா தகப்பன எதிர்கால தேவைகள் கொடுத்த பயங்கள் எல்லாம் வச்சு மாற்றிப்படுங்க. இதோ என்னுடைய சேவிங்ஸ் பணத்துக்கும் ஆபத்து வருகிறது, பேங்க்லேயும் சேவிங்ஸ் பண்ண முடியலையே, ஐயோ என்ன செய்வது, இனி என்னுடைய பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு நான் எதிலே சேமித்து என்று கவலைப்படுகின்ற அன்பு மகனுக்கு அப்பா எல்லாச்சும் மாற்றி போடுங்க. ஒரு காசு 2 அடைக்கலம் குறைகள் இருக்கிறார்கள், அதே பார்க்க விசேஷமானவர்கள். இதோ காகங்களை கவனித்து பாருங்கள், அதில் விதைக்கிறமில்லை, அறுக்கிறமில்லை, நூற்கிறமில்லை, கலந்துங்களை சேர்த்துக்கவில்லை, ஆனாலும் அவைகளை உங்கள் பரமபிதா போஷிக்கின்றார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள். அஞ்ஞானிகளைப் போல நாளைக்கு என்ன உண்போம் என்ன விடுப்போம் என்று கலைப்படார்கள். அந்தந்த நாளுக்கு அதை பாடு போதும். இது முதலாவது தேடிய ராஜ்யத்தை தேடுங்கள், அவனை நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாவற்றை கட்ட கூட கொடுப்பா. ரிஷிக்கு ஆந்தரபா சரீரத்தை பார்க்கும் இதோட இவ்வளவு விசேஷித்தது. ஆகாரத்தை பார்க்க ஜீவன் விசேஷித்தது. சரீரத்தை பார்க்கும் ஆத்மா விசேஷித்தது, விசேஷித்தது. ஷாலா பாரா காந்தா ரகா தானா ஷீகா பாரா காந்தா எல்லாவற்றிலும் அரைப்பட்ட என்ன எரிந்து போட்ட சாந்தாரி காபார் அகந்திரமே தேவனாக உண்மை அறிவிடாமல் தலேசுகிற ரட்சிப்பை தலேசுகிற ஆவில் எரிக்கப்பட்டு போட்டோம். ரட்சிக்கப்படாத நபர்களை அப்பா மந்திரிகள் மேல ராஜாக்கள் எல்லா தரித்திர ஆவில் எழுதிப்பட்டோம். குடும்பங்கள் செழிக்கட்டும், பொருளாதாரம் உயரட்டும், எல்லா கட்டில் உடையட்டும். ஒவ்வொருவரையும் உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க. அக்கினி இறங்கட்டும், இயேசுவின் ரத்தம் நெருப்பா இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும், எரியட்டும். எல்லா மனுஷிக பொறாமை கிரியைகள்லாம் எரியட்டும், எரியட்டும். எல்லா பயங்கள் எரியட்டும், 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 எரியட்டும். மகிமையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. கையளவு வேகம் பெருமழையாய் பொழியட்டும் அப்பா, பெருமழையாய் பொழியட்டும். பெருமழையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. நன்மையினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. சமாதானத்தினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. அப்பா குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். தடைகளை உடைக்கிறோம், திருமண தடைகள் மாறட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும். குழந்தை பாக்கியத்தை தடை செய்கிற பொல்லாத கிரியைகளாம் எரியட்டும், எல்லா எரிச்சலை நாவிகளாம் எரியட்டும், 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 எரியட்டும். நாவல துதிய தடை செய்கிற பொல்லாத கிரியைகளை எரியட்டும். ஜெபிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு, வேத வாசிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத கிரியைகளை எரியட்டும், எரியட்டும். ஹல்லேலூயா.
ஜீவன் பிரவேசிக்கட்டும். Ola brava rakabari balada rakabari balada rakabari birikabari balada da. Ola manana sana da barikabari birikabara balada rakabari birikaba. Ola barakabari balada rakabari birikabara da. Hallelujah. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கூப்பிடுங்க ஆவியானவரை. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆதரவே. நன்றி அப்பா, எங்கள் துணையாளரே, உம்மை துதிக்கிறோம். முச்செடியின் மத்தியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, கல்லாதரவே. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க, சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட உங்க வல்லமையினால் நிரப்புங்க. நன்றி அப்பா, கடந்த வாரம் முழுவதும் நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்துல எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தினுடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த நாள், இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதம் இறங்கட்டும், ஜீவன் அழியாம இறங்கட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும், பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நன்மை நான் நிரப்புங்க, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 119:72. சங்கீதம் 119:72. உம்முடைய அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சொல்லுங்க அப்பா, பார்த்து சொல்லுங்க. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? சொல்லுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? இயேசையா உம் நாமம். நன்றிய பாறை பரபல. ஆமென். வேதமே எனக்கு நலம். ஆமென். ஹல்லேலூயா. பொன் வெள்ளியை பார்க்கிறோம், திரளான பொன் வெள்ளியை பார்க்கிறோம், ஏராளமான பொன் வெள்ளியை பார்க்கிறோம். உடைய வேதமே எனக்கு நலம். ஹல்லேலூயா. இதை யார் சொல்றான? ஒரு ராஜா. ஹல்லேலூயா.
ராஜாக்களுக்கு அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தாவீதுக்கெல்லாம் வெள்ளி பொண்ணுலாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஹல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் தங்கம் எப்படி வரும்னா கப்பல்ல வரும், கிலோ கணக்குல வரும். ஹல்லேலூயா. பொன் வெள்ளிலாம் அவங்களுக்கு ஒரு இதே கிடையாது. ராஜாக்களுக்கு எல்லாமே தங்கத்துல தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் பார்க்கிலும் ஹல்லேலூயா ஒரு வேதமே எனக்கு நலம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வார்த்தை இருந்தா போதும், நம்முடைய வாழ்க்கையை தலைகீழா மாறிடும். ஆமென். அன்னைக்கு அந்த ஜெப வேளையில யோவானும் பேதுருவும் ஆலயத்துக்கு போறாங்க. அப்ப அங்க பிறந்ததுல இருந்தே நடக்க முடியாம ஒருத்தர் இருக்கிறார். பிறந்ததுல இருந்தே அவரால் நடக்க முடியாது. அவங்க பெற்றோர்கள் சர்ச்சில் விட்டுருவாங்க வெளியே பிச்சை எடுக்கிறது. அப்போ அவங்க யோவானையும் பேதுருவையும் அவர் என்ன செய்யறார், நோக்கி பார்க்கிறார், ஏதாவது இவங்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு. அப்போ பேதுரு சொல்றார், பொன்னோ வெள்ளியோ எங்கிட்ட இல்ல, எங்கிட்ட ஒண்ணு இருக்கு, இயேசு. ஹல்லேலூயா. அவரே வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை இருக்கிறார். அந்த வார்த்தையினாலே இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவனுக்கு எடுத்து நடந்துட்டான். பொண்ணோ வெளியே இருந்த கூட அன்னைக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த நேரத்துக்கு அவனுக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவனை தாயின் கற்பத்தில் இருந்த 40 வயசுக்கு மேல இருக்கும் அவனுக்கு. அதுவரை நடக்காத அவன் அன்னைக்கு துள்ளி கழிச்சு ஓடுறான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஆமென். பேதுரு சொல்றான், ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. எதை பத்தி சொல்லும் போதுன்னா அவர் மரணமில்லாத வாழ்க்கையை பத்தி பேசுறார். ஏசப்பா பேசுறாரு. ஒரு இடத்துல யோவான்ல பேசுறாரு, இந்த மாம்சத்தை புசித்து என்னை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் ஒரு நாள் மரிக்க மாட்டான்னு சொன்ன உடனே நிறைய பேர் இடம்ல நினைச்சிட்டாங்க. ஏன்னா உலகத்துல பைபிள்ல போட்டிருக்கு, மனுஷருடைய ஆயுச நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80 போட்டிருக்கு. இவன் எப்படி இவர் எப்படி சொல்லலாம், பைபிளுக்கு விரோதமா பேசுறாரு அப்படின்னு சிலர் இடறி போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுரு சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அப்போ பேதுரு சொல்றாரு, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. நித்திய ஜீவ வார்த்தை, அழிவில்லாத வார்த்தை, அழிவில்லாத வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிற வார்த்தை யார்கிட்ட இருக்கு? ஏசப்பாட்ட. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். அந்த வார்த்தை உம்மிடத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. நாங்கள் யாரிடத்தில் போவோம் சொல்லுங்க? யாரிடம் போவோம் இறைவா? வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. யாரிடம் போவோம் இறைவா? இறைவா இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடும் போதே ஜீவன் அழியாமை உங்களுக்குள்ள வேலை செய்யும். இறைவா இயேசுவே, யாரிடம் போவோம் இறைவா? வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. உம்மிடம் அன்றோ உள்ளது. ஆமென். நித்திய ஜீவ வசனம் ஆண்டவர்ட்ட உண்டு. ஆண்டவருடைய வசனம் என்னது? நித்திய ஜீவ வசனம். நமக்கு அழிவில்லாத வாழ்க்கையை கொடுக்கிறது ஆண்டவருடைய வசனம். ஆமென். பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவது ஆண்டவருடைய வார்த்தை. அவாளிவன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தினால் காத்து கொள்ளும் போது. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு வெளிச்சமும் என் பாதைக்கு தீபமுமா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்குது. எனவேதான் தாவீது சொல்றான், ஜீவனை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. திரளான பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின, நீர் வார்த்தை பேசின உம்முடைய வார்த்தை மேலானது. ஹல்லேலூயா.
இந்த வார்த்தை எப்போது என் வாயில இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு எப்படி இருக்கான்? தாவீது சொல்றான், அது ஒரு உணவை போல இருக்கு, சிறுமையில அதுவே எனக்கு ஆறுதல். ஆமென். உன்னுடைய வார்த்தை எனக்கு எப்படி இருக்கான்? நான் சிறுமைப்பட்ட நேரத்துல எனக்கு ஆறுதலா இருக்குது. ஹல்லேலூயா. பலவீனமான நேரத்துல எனக்கு சுகத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் உன்னுடைய வார்த்தையே எனக்கு மேலானதா இருக்கிறது. எனவே வார்த்தையை பேசுங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை காத்துக்கோங்க, வார்த்தையை தியானிக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை தியானிக்கிறோங்கிறது வார்த்தையை அறிக்கை பண்ணணும். வார்த்தையை கேட்டதோட மாத்திரமல்ல, அதை எடுத்து பேசணும். ஹல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து நீங்க பேசுங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. அதுதான் சிறுமையில நமக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. ஆண்டோட வேதத்தை தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். தன் காலத்திலே தன் கனி, அதன் காலத்திலே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சிருவார். ஆமென். உங்களுக்கான ப்ரமோஷன் ஏற்ற நேரத்தில் உங்க கரத்துல வந்து இருக்கும். உங்களுக்கான துணை ஏற்ற நேரத்துல வரும். உங்களுக்கான குழந்தை ஏற்ற நேரத்துல வரும். ஆமென். அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். ஆமென். நீங்க எடுத்து பேசும்போதே உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நினைச்சு பாப்பீங்க. அன்னைக்கு பேதுரு பேசினார், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வார்த்தையை எடுத்து அறிக்கை பண்ணுங்க, பேசுங்க, அதிகாரத்தோட கட்டளையிடுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ இந்த மலையை பார்த்து விசுவாசத்தோடு பேசினா அது அப்புறம் போகும் என்று சொன்னார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். வார்த்தையினால் ஒரு புதிய உலகத்தை நாம் உண்டாக்க முடியும். எனவே வார்த்தையை பேசுங்க. எனவே தான் தாவீது சொல்றான், பொன் வெள்ளியை பார்க்கிறோம். ஆமே. நீர் விரும்பின வேதமே நலம் பொன் வெள்ளியுமோ, பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என்னாரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னாரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாருயிரே. ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 84:10. ஆமே. வாசிக்கலாம். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிறோம், 1000 நாளை பார்க்கிறோம் உம்முடைய பிரகாரங்களில் செலவிடும் ஒரே நாள் நல்லது. ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தின் என் தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆமென். 1000 நாளை பார்க்கிறோம். ஆமென். உங்க சமூகம். ஆமென். ஒரே நாள் நல்லது, ஒரே நாள் நல்லது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நல்ல நாள் வரலாம். அந்த நாள் இந்த நாள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒரு நாள் எப்படிப்பட்டது, மேலானது உம் சமூகம். ஆமென். மேலானதே, உயிரினும் மேலானது. சொல்லுமா, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நன்றி அப்பா. 1000 நாளை பார்க்கல உங்க சமூகம் எனக்கு மேலானது. ஹல்லேலூயா. உங்களுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், உங்களுடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. ஆமென். ஆண்டோடைய பிரசன்னத்துல இருக்கிறது தான் எனக்கு மேன்மன் சொல்லி தாவீது சொல்றான். ஹல்லேலூயா. எனவே தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவனை பாதுகாத்தார். ஆண்டோடைய சமூகம் நம்மை
பாதுகாக்கும். தானியேல் 3 வேளை தேவனுடைய சமூகத்தை தேடினான், ஆராதித்தான். கர்த்தர் அவனை சிங்க கெபிக்கு தப்புவித்தார், சிங்கத்துக்கு தப்புவித்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நேரத்தை செலவு பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுது. ஆமென். ஆண்டவருடைய சமூகம் ஒரு வீட்டுல ஜெபம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல பாதுகாப்பு அதிகமா இருக்கும். அந்த வீட்டுல வானமண்டலம் பொல்லாத ஆவி இருக்காது. அந்த வீட்டுக்கு மேல வானம் எப்போதும் திறந்தே இருக்கும். ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கி வந்துட்டே இருக்கும். ஜெபம் எங்க இருக்கோ அங்க தேவ தூதர்கள் இருப்பாங்க. ஜெபம் எங்க இருக்கோ, ஆண்டவருடைய சமூகம் எங்க இருக்கோ, அங்க தேவன் அவரோடு இருப்பார். ஹல்லேலூயா. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்றவர். ஆமென். எனவே ஆண்டவருடைய சமூகத்தை தேடு. முதலாவது வார்த்தையை தியானிங்க. வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. வார்த்தையை பேசுறதுல முதலிடம் கொடுங்க. வார்த்தையின்படி வாழ்றதுல முதலிடம் கொடுங்க. 2வது ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறதுல, ஜெபிக்கிறதுக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை அதுல இதுல ஸ்போர்ட்ஸ்ல அந்த காரியத்தில் இந்த காரியத்தெல்லாம் என் பிள்ளை வரணும்னு அது 2வது வச்சிருங்க. முதலாவது என் பிள்ளைங்க ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. அதுல முதலிடம் கொடுங்க. அதுக்கு முதலிடம் கொடுங்க. அதுதான் உங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான எந்த காரியமும் அது ஆமீன் சில நாட்கள் தான். ஆனா ஆண்டவருடைய சமூகம் நித்தியமாய் நமக்கு இளைப்பாறுதலை தரும். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க. தாவீது எந்த சூழ்நிலையிலும் உடனே ஆண்டவருடைய சமூகத்தை தான் தேடுவான். அவன் ஒரு நாளும் பரிகாரியை தேடி போக மாட்டான். ஒரு பிரச்சனை வந்துட்டுனா உடனே ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடுவான். அவன் சொல்றான், கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். நான் நல்லா இருந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, என் அப்பாவை துதிக்கிறதுல நான் குறையே வைக்க மாட்டேன். சொல்லுங்க, என் அப்பாவை துதிக்கிறதுக்கு நான் குறையே வைக்க மாட்டேன். அப்பாவை தேடுறதுக்கு நான் குறையே வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அநேகர் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாம் ஒரு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சுன்னா எனக்கு நேரமே இல்லாமாங்க. அது ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். யோசிச்சு பாருங்க. நீங்களே வழியை திறக்கிறீங்க, பிசாசுக்கு வழியை திறக்கிறீங்க. ஜெபம் இல்லாத இடத்துல ஒரு இடம் பெருக்கி ஆமென் அது ஜோடிக்கப்பட்டு இருந்தா புறப்பட்டு போன அந்த பொல்லாத ஆவி மீண்டும் எப்படி வருமா? 7 ஆவியை கூட்டிட்டு வந்துருமா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள போராட்டம், வீடுகள்ல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, போராட்டங்கள், பிரச்சனைகள். பிசாசுக்கு இடம் கொடுக்க வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுங்க. ஜெபிக்க பழகுங்க. காலை எழுந்ததும் ஜெபம் பண்ணுங்க, மாலையில ஜெபம் பண்ணுங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, ஒரு இரவினிலும் துதிப்பே. நன்றியப்பா. துதிச்சுட்டே இருங்க. கடைசியா ஒரு காரியத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, என் உதடு உம்மை துதிக்கும், என் உதடு உம்மை துதிக்கும் நித்திய காலமெல்லாம். சொல்லுங்க, என் உதடு உம்மை துதிக்கும் நித்திய காலமெல்லாம். ஜீவனை பார்க்கல என்னது மேலானது? அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. கிருபை என்றால் பேரன்பு. ஆண்டவருடைய அன்புதான் மேலானது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக அன்பு, உலக நேசம், உலக ஐக்கியம் எல்லாம் ஒண்ணு இல்ல, குப்பை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்புதான் மேலானது. யார் ஆண்டவருடைய அன்புக்கு, அவருடைய கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்களோ அவங்க வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா. கிருபை யாருக்கு கிருபை கிடைக்கு? தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்கிறதான் கிருபை. ஹல்லேலூயா. நோவாக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. அவன் நல்லவன் என்பதனால அல்ல, அவன் கர்த்தருடைய கிருபை அவன் மேல இருந்தனால அவனை கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. வரப்போற அழிவுல இருந்து கிருபை நம்மை பாதுகாக்கும். கிருபைக்கு கீழே இருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது
அவருடைய கிருபை. விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென், தேவனுடைய ஈவு. எனவே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நான் ஒண்ணு இல்லப்பா, உங்க கிருபை. ஹல்லேலூயா. நான் நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய கிருபை. அடுத்தவனை கம்பேர் பண்ணாதீங்க. நான் நல்லவன் அல்ல, உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை தான் என்ன இன்னைக்கு நல்லவனா மாத்தி இருக்கு. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை தான் என்ன நீதிமானா மாற்றி இருக்கிறது என்ற உணர்வோடு இருக்கணும். ஹல்லேலூயா. கிருபையை பிடிச்சுக்கோங்க. கிருபை கீழே இருக்கும்போது பாவம் மேற்கொள்ளாது. பாவம் தான் கொடியது. பாவம் மரணத்தை கொண்டு வருது, வியாதியை கொண்டு வருது. ஆனா நம்ம கிருபை கீழே இருந்துட்டோம்னா, கிருபையை பிடிச்சிட்டோம்னா, அந்த கிருபை நம்ம மன்னிச்சிருது. ஹல்லேலூயா. கிருபையினால், ஆமென், அவர் கிருபையாய் நம்மை மன்னித்து நமக்கு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை தம்முடைய மாம்சத்திலே சுமந்து தீர்த்ததினால் தான் இன்னைக்கு நம்ம நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம், அழிவில்லாத வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். இது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்மளால ஒண்ணுமே இல்லை. ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது. வாயை திறந்து ஒரு நாளும் நம்ம பெருமையா பேசக்கூடாது. கிருபை. ஹல்லேலூயா. உங்க கிருபை போதுமே, கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்வதும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. மீண்டும் சொல்லு. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நன்றி அப்பா. அப்படியே ஒப்பு கொடுங்க. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எங்களுக்கு நலம். ஆமென். 1000 நாளை பார்க்கிலும் உங்க பிரகாரங்களில் செலவிடுகிற ஒரு நாள் மேலானது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. அப்பா, மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் கிருபையினால் நிரப்புங்க, உங்க நன்மையினால் நிரப்புங்க, உங்க வார்த்தையினால் நிரப்புங்க. தொடர்ந்து வார்த்தையை பேச ஒவ்வொருவரும் கிருபையை கொடுங்க. ஜெபிக்க ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியினால் நிரப்புங்கப்பா. உங்க சமூகத்துக்கு நேரம் கொடுக்க ஒவ்வொருவரும் கிருபை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் உங்க கிருபையினால் நிரப்புங்க, கிருபையின் பிரசனத்தினால் நிரப்புங்கப்பா. கிருபையாய் ஒவ்வொருடைய பாவங்களையும் இந்த நாள்ல மன்னியுமப்பா. இரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. காணாமல் போல ஆட்டை போட வழி தப்பி தெரிந்தோம். ஆனா நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து கிருபையாய் இன்னைக்கு மந்தைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கப்பா. உங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டீங்க. ஜீவன் அழியாம எங்களுக்காக கொடுத்துட்டீங்கப்பா. நித்திய ஜீவனை கொடுத்துட்டீங்கப்பா. இந்த ஜீவ வார்த்தையில நாங்க நிலைச்சிருக்க, உங்க பிரசன்னத்துல நிலைச்சிருக்க, உங்க சமூகத்துல நிலைச்சிருக்க, உங்க கிருபையில நிலைச்சிருக்க. இங்க ஒவ்வொருவரும் கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.